Hi, hello. Welcome to our Pharma Topic channel. Today we are going to discuss about the introduction part of Drug and Cosmetics Act in 1940. Okay, let's we go to the topic. In first slide, we are going to study about synopsis. What are the headings to be studying in this introduction part? What are the headings to be seen in this Drug and Cosmetics Act? Or first one is schedule to the act and rules, important amendments, and definition of important terms like what are drug, what are cosmetics, like this. And second one is administrative bodies. In administrative bodies, we have to study advisory bodies, analytical bodies, and executive bodies. Third one is import of drug. Fourth one, manufacture of drug. Fifth one, labeling and list of drug categories. Introduction. Drug and cosmetics, which is divided into 18 parts. There are 2 scheduled to the act and 23 scheduled to the rules. Like A to Z, 23 schedules to the rules. Schedules to the act, like first schedule and second schedule. In addition, the following appendix are also prescribed. இப்போ வந்துட்டு ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். First one, data required to be submitted with application for permission to market a new drug. இப்போ ஒரு நியூ ட்ரக் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. டேட்டா ரெக்வயர்ட் டு பி சப்மிட்டட் வித் அப்ளிகேஷன் ஃபார் பெர்மிஷன் டு மார்க்கெட் அ நியூ ட்ரக். ஃபார்மேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல் ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கிளினிக்கல் ட்ரையலோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்டு. ஒரு மருத்துவ சோதனை அறிக்கையை வந்து நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதுதான் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட், கிளினிக்கல் ட்ரையல் ரிப்போர்ட்ஸ். அனிமல் டாக்ஸிசிட்டி ரெக்வயர்மெண்ட் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நியூ ட்ரக். இதுதான் வந்து தேர்ட் ஒன்று. இப்போ வந்துட்டு நம்ம மருத்துவ சோதனை பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு ட்ரக்கை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறனாலுமே நமக்கு வந்து அனிமல் டாக்ஸிசிட்டி வந்து தேவைப்படுது. அதுதான் வந்துட்டு நச்சுத்தன்மை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அனிமல் டாக்ஸிசிட்டி ரெக்வயர்மெண்ட் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நியூ ட்ரக். இதுதான் வந்துட்டு தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் ஒன் வந்து நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் லாங் டேர்ம் டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ். இப்போ நீண்ட கால ஒரு டாக்ஸிசிட்டி நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அனிமல்ஸ் வந்து தேவைப்படுது அதுங்கிறதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட்டு. ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு பேட்டன்ட் கன்சென்ட் ஃபார்ம் ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் ஃபேஸ் 1 கிளினிக்கல் ட்ரையல்ஸு. இப்போ வந்துட்டு ஃபேஸ் 1 கிளினிக்கல் ட்ரையலில் ஒரு நோயாளியோட ஒப்புதல் படிவம் வந்து தேவைப்படுது. அந்த கிளினிக்கல் ட்ரையலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களோட நோயாளியோட ஒப்புதல் படிவம் தேவை. அதுதான் வந்துட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட்டு. சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு 4 குரூப்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் அண்ட் த டேட்டா ரெக்வயர்மெண்ட்டு. ஒரு நிலையான டோஸ் வந்துட்டு அதை காம்பினேஷனும் அதோட டேட்டாவும் தேவைப்படுது அப்படிங்கிறதான் சிக்ஸ்த்து பாயிண்ட்டு. தீஸ் ஆர் தி இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஆஃப் தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட். ஓகே, thank you for watching our channel. Please support and subscribe our channel and also click bell icon button. In this slide, we discussing about important terms of Drug and Cosmetics Act. First one is drug. Drug definitions are all medicines for internal or external use of human being or animals and all substances intended to be used for diagnosis, treatment, mitigation or prevention of any disease or disorder of human being or animal, including preparation applied on human body for the purpose of repelling insect like mosquito. இதில் தமிழில் சொல்லணும் அப்படின்ட்டா ட்ரக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும் இல்லை அனிமலாக இருக்கட்டும் அதுக்கு ஏதாவது ஒரு டயக்னோஸ் பண்ணுறதாவோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதாவோ இல்லை ஒரு டிசீஸ் இல்லை டிஸார்டரை ப்ரிவென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு இன்சைடு அவுட் சைடு ஆஃப் த பாடிக்கு யூஸ் பண்ணுற அந்த மெடிசன்ஸ் தான் வந்துட்டு நம்ம ட்ரக் சொல்கிறோம். இப்போ ஒரு வேளை ஒரு பூச்சியாக ஒரு கொசுவாக இருக்கட்டும், அதை விரட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டாவாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம வந்து ட்ரக்கில் தான் வரும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா
ஐவி சொல்யூஷன்னா அந்த என்எஸ் ஆர்எல் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சானிட்ரி பேடு, பேண்டேஜஸ், டிஸ்டில் வாட்டர், மஸ்கிட்டோ ரிப்பலண்ட், அப்புறம் நம்ம டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற பிளட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே அண்டர் த ட்ரக்கில் தான் வரும். அடுத்து டேர்ம் பார்த்துட்டோம் அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸு. வாட் ஆர் காஸ்மெட்டிக்ஸு? காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது க்ரீமு, ஃபவுண்டேஷன், நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக்கு, டூத் பேஸ்ட்டு, அதெல்லாம் தான். காஸ்மெட்டிக்ஸ்னால என்னென்னா ஒரு அழகு சாதன பொருட்கள். இப்போ ஒருத்தவங்கள ஒரு ஃபேஸில் ஏதாவது ஒரு டர்ட்டாக இருக்கட்டும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டு, அதுதான் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸு. அழகுபடுத்திக்கிறதுக்கும் காஸ்மெட்டிக்ஸில் நிறைய க்ரீம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னாலே க்ரீம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நேம் தான் காஸ்மெட்டிக்ஸு. காஸ்மெட்டிக்ஸ் இட் மீன்ஸ் எனி ஆர்டிக்கல் intended to be rubbed, sprayed, poured, sprinkled on or introduced into, otherwise applied to the human body. Therefore சொல்கிறேன், cleaning, beautifying or promoting the attractiveness or altering the appearance, and also include any article intended to be used as a component of cosmetics but does not include soap. காஸ்மெட்டிக்ஸில் நமக்கு சோப் அப்படிங்கிற ஒன்று வந்து அதில் வந்து இருக்காது, அதுதான் காஸ்மெட்டிக்ஸு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா க்ரீம், பவுடர், டூத் பேஸ்ட், நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் லைக். அடுத்து ஹெட்டிங் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓடிசி, ஓவர் த கவுண்டர். ஓவர் த கவுண்டர் அப்படின்னா என்னென்னா ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் ஆர் மெடிசன் சோல்டு டைரக்ட்லி டு த கன்சியூமர் வித்தவுட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் from a healthcare professional, as opposed to prescription drug which may be sold only to consumer possessing a valid prescription. ஓடிசி ட்ரக்னா நம்ம டைரெக்டாக சோல்வ் பண்ணிக்கலாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், அதுதான் வந்துட்டு நம்ம ஓடிசி ட்ரக்னு சொல்கிறோம். நிறைய இடத்துல ஓடிசி ட்ரக் சேல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா அசிட்டமினோஃபென் லைக் பேராசிட்டமால். நெக்ஸ்ட் ஒன் இபுப்ரூஃபின், லோராட்டிடின், dextromethorphan, and also like Vicks. Okay, in this slide we have to discussing about misbranded drug and adulterated drug. What is misbranded drug? Misbranded drug அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, if it is not labeled in prescribed manner, if it is so colored, coated, powdered or polished, the damage is concealed, or if might appear of better or greater therapeutic value than it's really. If it is label or container or anything accompanying the drug bears any statement, design or device which make any false claim for the drug or which is false or misleading in any particular. Misbranded drug அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ட்ரக்கில் வந்து கரெக்டாக லேபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்டாக பேட்ச் நம்பர் இருக்கணும், மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கணும், எக்ஸ்பிரி இருக்கணும், எம்ஆர்பி இருக்கணும். அதுக்கப்புறம் அது ஷெட்யூல் ஹெச்ஆ, H1 அப்படிலாம் தனியாக பிரித்து அதில் லேபிள் பண்ணியிருக்கணும். கரெக்டாக லேபிள் இல்லை அப்படின்னா அது வந்து மிஸ்பிராண்டட் ட்ரக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் அடல்ட்ரேட்டட் ட்ரக். வாட் இஸ் அடல்ட்ரேட்டட் ட்ரக்? அடல்ட்ரேட்டட் ட்ரக்னால் கலப்படம் செய்யப்பட்ட மருந்து, அதுதான் வந்துட்டு அடல்ட்ரேட்டட் ட்ரக். இஃப் இட் இஸ் கன்சிஸ்ட் இன் ஹோல் ஆர் பார்ட் ஆர் எனி ஃபில்த்தி pituit of decomposed substance, if it is have been prepared, packed or stored under unsanitary conditions, have been rendered injurious to health, if it is content is composed in whole or any part of any poisonous substance to health, if it contain harmful or toxic substance injurious to health, any substance mixed which reduce the quality. இப்போது அந்த மெடிசனில் கலப்படம் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இன்ஜூரியஸ் கொடுத்துரும். அதே மாதிரி அதில் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருந்தாலோ ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருந்தாலோ வந்துட்டு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக கொடுக்கும். அதுதான் வந்துட்டு அடல்ட்ரேட்டட் ட்ரக்கு. அது கரெக்டாக பேக் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டோரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்சானிட்ரி கண்டிஷனில் தான் இருக்கும். இட் இஸ் அ அடல்ட்ரேட்டட் ட்ரக். In this slide we discussing spurious drug. Spurious drugs அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, போலியான மருந்து. போலியான மருந்து it is imported under a name which belongs to another drug if it has been substituted wholly or part by another drug or substance, if it is purposed to be product of manufacture of whom it is not truly a product.
தமிழில் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு நேமில் வந்து அது கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா வேற ஒரு ட்ரக் இருக்கும். அதுதான் வந்துட்டு போலியான மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஸ்பியூரியஸ் ட்ரக்கு. இப்போ ஒரு ட்ரக்கு இப்போ பேராசிட்டமாலும் எடுத்துட்டோம்னா பேராசிட்டமால் சிரப்பில் வந்துட்டு பேராசிட்டமால் சிரப்புன்னு லேபிள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே வேற மருந்து இருக்கும். அதுதான் வந்துட்டு ஸ்பியூரியஸ் ட்ரக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கவர்மெண்ட் அனலிஸ்ட், அரசாங்க ஆய்வாளர் அப்படின்னா இன் ரிலேஷன் டு எனி ட்ரக் ஆர் காஸ்மெட்டிக்ஸ் கவர்மெண்ட் அனலிஸ்ட் அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் த செக்ஷன் 20. இப்போது கவர்மெண்ட் அனலிஸ்ட் வந்து எனி ட்ரக் ஆர் காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆயுர்வேதா, சித்தா, யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசனாக இருக்கட்டும், அரசாங்க ஆய்வாளரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் அண்டர் த செக்ஷன் ஆஃப் 20 இல்லை செக்ஷன் 33 ஆஃப் ஆயுர்வேதா, சித்தா அண்ட் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா மருந்து ஆய்வாளர். இன் ரிலேஷன் டு எனி ட்ரக் ஆர் காஸ்மெட்டிக்ஸ் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் த செக்ஷன் ஆஃப் 21. அதே மாதிரி ட்ரக் இன்ஸ்பெக்டரும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இன் செக்ஷன் 21 அண்ட் செக்ஷன் 33 ஆஃப் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி சிஸ்டம் ஆஃப் medicine. In this slide we discussing about drugstore, chemist and druggist, pharmacy, loan license. Drugstore, the definition of drugstores are it is licensed premise for the sale of drug which do not require the service of qualified persons and where the drugs are not compounded against prescription. இப்போ ஒரு ட்ரக் ஸ்டோர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் தேவைப்படும். ஆனால் அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிஃபைட் பர்சன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். அதே கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட் லைசன்ஸ் பெர்மிட்ஸ் ஃபார் த சேல் ஆஃப் ட்ரக் விச் ரெக்வயர்ஸ் த சர்வீஸ் ஆஃப் குவாலிஃபைடு பர்சன் பட் வென் ட்ரக்ஸ் ஆர் நாட் காம்பவுண்டட் அகேன்ஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் pharmacy. It is licensed premise for the sale of drug which requires the service of qualified person and where the drugs are compounded against prescription. இப்போ நம்ம ஃபார்மசி வைக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு லைசன்ஸ் தேவைப்படுது. லைசன்ஸ்னால் யாரோடதுன்னா ஒரு குவாலிஃபைடு பர்சனோடது தான். ஃபார்மசிஸ்ட் இருக்கணும். D.Pharm ஆர் B.Pharm, டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அவங்க முடிச்சிருக்கணும். அதை வச்சு அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்டர் மூலிமா நம்ம லைசன்ஸ் வாங்கி ஃபார்மசி ரன் பண்ண முடியும். லோன் லைசன்ஸ், இட் மீன்ஸ் அ லைசன்ஸ் guaranteed to person who do not have his own arrangement of manufacture but who intends to avail himself of the manufacturing facilities owned by the another manufacturer. Thank you for watching our channel. Please support and subscribe our channel and also click bell icon button. Thank you.